துரைமுருகன் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையில என்ன சொல்றாரு? வாக்காளர் பட்டியல் திருத்தம், இபிஎஸ் வாய் திறக்காது ஏன்? யாரு? துரைமுருகன். அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 86 வயசு இருக்கும். 86 வயசுல இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டிருக்கார். உண்மையிலேயே ஆட்சியில் இருப்பது யார்? ஆட்சியில் இருக்கிறார் திமுக தானே ஆட்சியில் இருக்குது. எங்க சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் தானே முதலமைச்சர், துரைமுருகன் தானே அமைச்சர். இப்ப யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? திமுக தான் அதிகாரம் இருக்குது. ஆக வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்படி நாமளாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம். நாம் எப்படி போலி வாக்காளர் சேர்த்த முடியும்? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சோமோ அப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. தேர்தலில் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்தவுடன் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று எண்ணம் வந்து விட்டது. அதெல்லாம் தான் மடைமாற்றம் செய்வதற்காக இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திரு துரைமுருகன் அவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது. நீங்கள் தான் போலி வாக்காளரை சேர்ப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் இது ஆதாரத்தோட பேசுறேன். உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பு இருந்தா இதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல வேணும். நான் அவர் வயதில் மூத்தவர், நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் தவறான அவதூற கருத்துக்களை வெளியிட்டால் கண்டிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதி, சென்னையில் ஆர்கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி. அதுல மட்டுங்க 27,779 வாக்கு நீக்கி இருக்கிறோம். கோர்ட்ல போட்டு பல முறை நாங்க நீதிமன்றத்தில் நாடி நாங்க பல அதிகாரிகிட்ட கூறிய எங்களுடைய கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், அங்க இருக்கின்ற மாநகராட்சி அதிகாரத்தில் புகார் கொடுத்தோம். சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம். கண்டுக்கவே இல்லை. போலி வாக்காளர் நீக்கவே இல்லை. ஒரு தொகுதியில நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் முறையாக ஆதாரத்தோடு இவர்களெல்லாம் போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்தில் கொடுத்து வாதாடி 27,779 பேர் நீக்கி இருக்கிறோம். நீங்க பேசலாமா? ஒரு தொகுதியிலங்க, ஒரு தொகுதியில 27,779 எப்படி இந்த ஆட்சியில போலி வாக்காளர் சேர்க்கிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும்.